சேனைகளின் தேவனுக்கு ஸ்தோத்திரம். இன்றைய வல்லமையின் வார்த்தை நீதிமொழிகள் 12:3. துன்மார்க்கத்தினால் மனுஷன் நிலைவரப்படான், நீதிமான்களுடைய வேரோ அசையாது. ஒரு மரத்தினுடைய விதையை நாம் விதைக்கும் போது அதற்கு அடிக்கடி தண்ணீர் பாய்ச்சி அதை ஒருவரும் சேதப்படுத்தாதபடி அதை பாதுகாத்து ஒவ்வொரு நாளும் அது வளர்ந்து கொண்டே இருக்கும். அதனுடைய வேர் மிகுந்த ஆழத்துல பூமியின் கடியில போய் உறுதியா நின்று ஒரு பெரிய மரமாய் வளர்ந்து நிற்கும். இந்த பூமியில வாழ்கிறதான மனுஷர்கள் செய்கிறதான துன்மார்க்கத்தின் நிமித்தம் அவர்கள் நிலைநிற்காம அழிந்து போயிடுவாங்க. ஆனால் நீதிமான்களாகிய நம்முடைய வேர் கர்த்தருக்குள் எப்பொழுதும் நிலையாய் நின்று அது அசையாமல் இருக்கும். யோபு என்கிற தேவ மனிதன் வேதத்தில் எப்படியாக சொல்லுகிறாரு, ஒரு மரத்தினுடைய வேர் அது பழையதாகி பூமிக்கடியில ஆழத்துல இருக்கிறதுனால அது வெட்டி போட்டாலும் மீண்டுமாக வளரக்கூடிய கனி கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையுடையது என்று. அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில ஒரு சில பிரச்சனைகளை பார்த்து அல்லது சூழ்நிலை நிமித்தம் நம்ம வெட்டப்பட்ட நிலைமையிலோ அல்லது உடைந்து போன நிலைமையில காணப்பட்டாலும் மீண்டுமாக நாம் துளிர்த்து எழும்பி கனிகளை கொடுத்து நம்முடைய நிழலில அநேகர் தங்கும்படியாகவும் நாம் மற்றவர்களுக்கு பலன் கொடுக்கிறவர்களாய் மாறும்படியாக அவர் செய்ய போகிறார். நம்முடைய இருதயமாகிய வேரை கர்த்தருக்குள்ள எப்பொழுதுமே உறுதியாய் வைத்துக் கொண்டு அவரையே சார்ந்திருந்து நாம் வளரும் போது நாம் அசையாமல் இருந்து மற்றவர்களுக்கு பயன்படுகிறவர்களாய் மாறும். விசுவாசிக்கிறீங்களா? ஜெபிப்போம். கனி கொடுக்க செய்கிற தேவனே, இன்றைக்கு நாங்க கேட்ட வார்த்தையின்படியாகப்பா நாங்க அசையாமல் இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. உண்மையே சார்ந்திருந்து அநேகருக்கு கனிகளையும் நிழலையும் கொடுத்து பயன்படுகிறவர்களா எங்களை மாற்றுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். நம்மை கர்த்தருக்குள் வேர்பற்ற உதவி செய்வாராக. வல்லமையில் வளரு, வல்லமையாயிரு. God bless you.